ஒகேனக்கல்லில் நீர்வரத்து 61,000 கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. நேற்று 48,000 கனடியாக இருந்த நிலையில் இன்றைய தினம் 61,000 கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. ஒகேனக்கல் அருவியில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் 5வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஒகேனக்கல் காவிரியாற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 61,000 கனடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் திருமலைவாசன். திருமலைவாசன், முழு விவரம். கர்நாடக அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டு வருவதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு வருகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 61,000 கனடியாக அதிகரித்துக் கொண்டு வருகிறது. நேற்று மாலை 50,000 கனடியாக இந்த நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து தற்போது நிலவரப்படி வினாடிக்கு 61,000 கனடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. கர்நாடகாவில் உள்ள குடகு, மண்டியா உள்ளிட்ட பகுதியில் தொடர்ந்து மழை பெய்து வருவதால் கர்நாடகாவில் உள்ள கபினி மற்றும் கேஎஸ் அணைகள் வேகமாக நிரம்பி வந்து வருகிறது. இதனால் அணையின் பாதுகாப்பு கருதி தமிழகத்திற்கு 80,000 கனடி வீதம் தண்ணீர் திறக்கப்பட்ட நிலையில் தற்போது இன்று காலை தமிழக கர்நாடக எல்லையான பிலிகுண்டலுக்கு வினாடிக்கு 61,000 கனடியாக தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. அதிக நீர்வரத்தின் காரணமாக ஒகேனக்கல் சுற்றுலா பயணிகளின் நலனை கருதி 5வது நாளாக பரிசல் சவாரி செய்வதற்கும் அருவியில் குளிக்குவதும் தொடர்ந்து தடை நீட்டிக்கப்பட்டு வருகிறது. அது மட்டுமில்லாமல் ஒகேனக்கல் மெயின் செல்லும் நடைபாதை தண்ணீரால் முற்றிலும் மூழ்கியுள்ளது. ஒகேனக்கல் உள்ள 5 அருவி 50 பனிசி நீர் அனைத்து அருவிகளும் தண்ணீர் அர்ப்பணித்துக் கொள்கிறது. விவரங்களுக்கு நன்றி திருமலைவாசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.